Hi students, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு சூப்பரான கண்டென்ட்டும் உங்க வீடியோல நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஓகே. மாணவர்களே வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ் குறைக்கப்பட்ட பாடப்பகுதி 2021 ரெடியூசிங் சிலபஸ் ஃபார் 2021 அந்த சீரியலில் நெக்ஸ்ட் 5 மார்க்கு வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது இது வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும். ஒரு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இது பப்ளிக்கில் இல்லை சார் எல்லாமே வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறீங்களா அப்படின்னா நான் கடைசியாக உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ்லேயே எது இம்பார்ட்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அதுலேருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக எக்ஸாமுக்கு வரும். பயப்படவே வேண்டாம். அதனால் இப்போ நம்ம வீடியோவுக்கு வாங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவிங் காயில் கல்வாமீட்டர், அதாவது 12th ஃபிசிக்ஸில் 3rd யூனிட்டில் மேக்னட்டிசம் காந்தவியல் அப்படிங்கிற பாடப்பகுதியில் 3.11.2 அப்படிங்கிற அந்த பாடப்பகுதியில் அந்த கண்டென்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது மூவிங் காயில் கல்வாமீட்டர், தமிழில் இயங்கு சுருள் கல்வாமீட்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக அது ஒரு தியரட்டிக்கல் ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கும். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். நிறைய இருக்குது சார் அப்படின்னு பார்க்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்குறேன். பாருங்கள், இது என்னென்னலாம் எழுதணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள். ஒரு 5 மார்க்குக்கு என்னென்னலாம் தேவை, ஒரு சின்ன சின்ன ஆஃப் மார்க்காக எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மூவிங் காயில் கல்வாமீட்டர்னால் என்ன? வாட் இஸ் இயங்கு சுருள் கல்வாமீட்டர்? இது ஒரு கருவி. இட் இஸ் டிவைஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு கருவி, அவ்வளோதான். ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன கேட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மூவிங் காயில் கல்வாமீட்டர் இஸ் எ டிவைஸ் அப்படின்னு எழுதினீங்கன்னா 1/2 மார்க். இது ஒரு கருவி. ரைட். அடுத்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ், இதனுடைய பயன் என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டில் நீ எவ்வளோ கரண்டு கொடுக்குற அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். அதை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது த இண்டிகேட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன் த சர்க்கியூட். ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் பாயக்கூடிய மின்னோட்டத்தை காட்டக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு இதை சொல்லலாம். எதை? இயங்கு சுருள் கல்வாமீட்டர். ரைட். தத்துவம் எழுதுனீங்கன்னா 1 மார்க். ரைட். when a current carrying loop in a placed in a uniform magnetic field they experience a torque அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, இந்த மின்னோட்டம் பாயும் கம்பிச்சுருள் ஒரு காந்தப்புலத்தில் வைக்கும்போது அது ஒரு விசையை உணரும். எந்த மாதிரி விசை அப்படின்னா, முறுக்கு விசையை உணரும். அதான் டார்க்யூ. இதுதான் இதனுடைய தத்துவம். சாதாரணமாக ஒரு காந்தப்புலத்தில் ஒரு கம்பிச்சுருளை வச்சோம்னா அது இந்த மாதிரி அப்படி ரொட்டேட் ஆகும். இதுதான் முறுக்குதல் அப்படின்னு அப்படி ரொட்டேட் ஆகும். இதுதான் இதனுடைய தத்துவம். இப்போ என்ன பார்த்தோம் நம்ம? மூவிங் காயில் கல்வாமீட்டர்னா என்ன? இட் இஸ் டிவைஸ். இது ஒரு கருவி. இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டில் இண்டிகேட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஒரு மின் சுற்றில் மின்னோட்டம் பாய்வதை காட்டும் கருவி. தத்துவம். ஒரு காந்தப்புலத்தில் சீரான காந்தப்புலத்தில் கம்பிச்சுருள் ஒன்றை வைக்கும்போது அது ஒரு விசையை உணரும். இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு டார்க்யூ மீன்ஸ் முறுக்குதல்னு பேர். ரைட். இது நம்ம பார்த்தாச்சு. டயக்ராம் கொடுத்தாச்சு. டயக்ராம் கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு சொதப்பலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் இதை கரெக்டாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள் புக்கை. ஏன்னா இது லேபில் போய் பார்த்தா தான் ஈஸியாக புரியும். புக்கில் அப்படி தான் இருக்கும். அதை மென்ஷன் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி படிங்க. ரைட்டா? ரைட். இப்போ இந்த படத்தை வச்சு
எப்படி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் அப்படின்னா, அமைப்பு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஒரு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் ஐடியா பண்ணி சொல்லிடுறேன். PQRS அப்படின்னு இருக்கா அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இருக்கும். PQRS அப்படின்னு இருக்கும். இந்த அமைப்புக்கு என்ன சார் பேர் அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த PQRS ரெக்டாங்குலர் இன்சுலேட்டட் காப்பர் காயில் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இந்த இன்சுலேட்டட் காப்பர் தாமிரத்தாலான ஒரு கம்பிகள் சுற்றப்பட்ட சஸ்பெண்டட் ஃப்ரீலி பிட்வீன் 2 ஹார்ஸ்ஷூ மேக்னெட், அது தொங்கவிடப்பட்ட 2 குதிரை வடிவ லாடகாந்தத்திற்கிடையே இந்த அமைப்பு தொங்கவிடப்பட்டிருக்கும். முடிஞ்சு போச்சு. புரியுதா? ரெக்டாங்குலர் செவ்வக வடிவ ஒரு தாமிர கம்பி சுருளானது குதிரை லாட வடிவ காந்தத்திற்கிடையே தொங்கவிடப்பட்ட ஒரு அமைப்பாகும். அடுத்தது என். இது எப்படி இருக்குன்னா, அப்படி ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஃப்ரேம் நிறைய இருக்கும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் காய் அப்படியே சுற்றி இருக்கும். காயில் நிறைய இப்படி சுற்றப்பட்டு நல்லா இப்படி சுற்றிருப்பாங்க. சுற்றி இந்த எண்டு என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னங்கிறது என்ன சார்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் காயில், சுற்றுகளின் எண்ணிக்கை. wound on a மெட்டாலிக் ஃப்ரேம், அதாவது எதில் இது சுற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா மெட்டாலிக் ஃப்ரேமில் சுற்றப்பட்டிருக்கும். அதிக எண்ணிக்கையில் சுற்றப்பட்ட ஒரு கம்பிச்சுருள். அடுத்தது இதனுடைய மேல் பகுதி கீழ்ப்பகுதி. அப்பர் எண்ட் ஆஃப், அதாவது நீ சுற்றப்பட்ட அந்த PQRS இருக்கு பாருங்கள், இதனுடைய மேல் பகுதி அட்டாச்சு ஃபைன் ஸ்ட்ரிப் பாஸ்பர் ப்ரோன்ஸ், அதாவது பாஸ்பர் ப்ரோன்ஸ் இழையிலான கம்பியில் அமைக்கப்பட்டிருக்கும் மேல் பகுதி. அடுத்தது பாருங்கள், இந்த லோயர் எண்ட் கீழ்ப்பகுதி அட்டாச்சு எஸ், அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி, அதே ஸ்ப்ரிங் மாதிரி சின்னதாக அப்படி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், அதோடு இணைச்சிருப்பாங்க லோயர் எண்டை. அடுத்தது W ஸ்மால் பிளேன் மிரர். எங்கே சார் இருக்குன்னா W இந்த பிளேன் மிரர், ரைட். அடுத்து என்ன சொன்னால் லேம்ப் P அண்டு ஸ்கேல், இது ரெண்டும் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து லேபில் ப்ராக்டிக்கலாக போய் பார்த்தா ஈஸியாக புரியும். அங்கே லேம்ப் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேல் இருக்கும். இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் இந்த யூஸிங் மெஷரிங் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த காயில், காயில் சுற்றும், அதாவது காயில் சுழலும்போது அதனுடைய விலகலை அளக்க பயன்படும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? டயக்ராமுக்கு ஒரு சின்ன அமைப்பு, கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து என்ன சொன்னால் தியரி, விளக்கம். எதை பற்றி? அதே அந்த PQRS ரெக்டாங்குலர் காயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த PQRS சிங்கிள் டர்ன்ஸ் ஆஃப் காயில், அதாவது இந்த PQRS அப்படிங்கிறது சிங்கிள் டர்ன்ஸ் ஆஃப் காயில், சுற்றுகளை கொண்டது, ஒரே ஒரு சுற்றுகளை கொண்டது. I கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில், அந்த சுருளின் வழியே பாயக்கூடிய மின்னோட்டம். L லென்த் ஆஃப் த காயில், அதாவது காயிலினுடைய நீளம். B பிரெத் ஆஃப் த காயில், காயிலினுடைய சுருளினுடைய அந்த ரெக்டாங்குலர் செவ்வக வடிவ கம்பச்சுருளின் அகலம். முடிஞ்சு போச்சு. நீளத்தை சொன்னோம், இது நீளம், இது அகலம். இது நீளத்தை சொன்னோம், இது அகலம், ரைட். இப்போ பாருங்கள் QR அண்ட் SP எங்கே இருக்குது பாருங்கள். QR அண்ட் SP ரெண்டும் என்ன அப்படின்னா, அதாவது ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், பேரலாக இருக்குது. ஃபீல்டுக்கு பேரலல், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலல். அடுத்து PQRS எங்கே இருக்குது பாருங்கள், இது PQ, இது RS. பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்டு, செங்குத்தாக, காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இருக்கும். QR அண்ட் SP தே டூ நாட் ஃபோர்ஸ், இதான் QR SP. அதாவது ஆக்சுவலாக இப்படி ரொட்டேட் ஆகாது, சுற்றாது. எப்படி தான் ரொட்டேட் ஆகும்னா இப்படி தான் ரொட்டேட் ஆகும். இது இந்த டைரெக்ஷனில் போனால் இது இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன். அப்போ நீளத்தில் தான்
ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். பிரெத்தில் நோ ஃபோர்ஸ், அதான் சொல்கிறான். இதுலேயும் நோ ஃபோர்ஸ், அதாவது கியூஆர் அண்ட் எஸ்பியில் விசை உருவாகாது. PQ and RS the experience force due to the torque is produced. அதாவது இதில் இந்த PQRSல் விசை உருவாகும். எந்த மாதிரி விசை அப்படின்னா முறுக்குதல் விசை உருவாக்கும். முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அடுத்து பாருங்கள். அப்போ இது என்ன சார் ஆக்சுவல் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சஸ்பெண்டட் காயில், ஒரு தொங்கவிடப்பட்ட ரெக்டாங்குலர் காயில் இருக்கும். ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஆப்போசிட்டில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலில் இங்கேருந்து வரக்கூடிய இந்த காயிலில் ஒரு லைட்டை ஃபோக்கஸ் பண்ணி, அந்த லைட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காயில் இப்படி ரொட்டேட் ஆகக்கூடிய காயில் இந்த கேப்பில் பாஸ் பண்ணி நேராக ஸ்கேலில் போய் அந்த ஃபோக்கஸ் ஆகும். ஃபோக்கஸ் ஆகும்போது 0 to right 0 to left அப்படிங்கிறத அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த லைட்டில் ஸ்கேலில் அந்த ஒளி எவ்வளோ விலகல் அடையுது அப்படிங்கிறத நம்ம ஸ்கேலில் மெஷர் பண்ண போகிறோம். இதுதான் ப்ராக்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு பார்த்தோம். அடுத்து அந்த ரெக்டாங்குலர் காயிலுக்கான விளக்கம் கொடுத்துட்டோம், தியரி கொடுத்தோம். இப்போ என்ன சார் அப்படின்னா, எதில் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது? லென்த்தில். எதில் டூ நாட் ஃபோர்ஸ் அப்படின்னா பிரெத்தில். அப்போ L இன்ட்டு B என்ன? ஏரியா. அப்போ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கப்பிள், அதாவது கப்பிள்ஸ்னால் அதாவது நமக்கு என்ன அப்படின்னா மீள் இரட்டை விலகல் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன சார் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கப்பிள்ஸ் அப்படின்னா இரட்டை விலகல்னா என்ன சார் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படின்னா இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த பகுதி இதுக்கு ஆப்போசிட், இது ஆப்போசிட் அப்படின்னு இது மூவ் ஆகும். இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட், இப்படி தான் ரொட்டேட் ஆகும். இதுதான் மீள் இரட்டை. அதாவது என்ன கேட்டிருக்கான்? டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கப்பிள். அப்போ ரெண்டு இப்படி ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி அப்படி முறுக்குதல், இது இப்படி இந்த பக்கம் போணுச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட், இப்படி தான் ரொட்டேட் ஆகும். அப்போ நம்ம இப்படி பார்க்கும்போது இது இப்படி போகும், அடுத்து இதுக்கு இப்படி. அப்போ ரெண்டும் ஆப்போசிட்டாக இப்படி ரொட்டேட் ஆகும். அப்போ நமக்கு என்ன பார்க்க போகிறோம்? டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கப்பிள்ஸ். டவ் மீன்ஸ் முறுக்குதல், அதாவது டார்க்யூ. பி மீன்ஸ் என்ன? பிரெத். அந்த டிஸ்டன்ஸ் எப்படி ரொட்டேட் ஆகுது? இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம் பாருங்கள், பின்னு வச்சுருக்கோம். இது இப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட். நல்லா பாருங்கள், இப்படி தான் ரொட்டேட் ஆகும். இப்படி அடுத்து நெக்ஸ்ட் இப்படி இந்த ரொட்டேஷன் தான் இருக்கும். அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? டவு ஈக்குவல் டு பி. நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாருங்கள். அப்போ இந்த பாருங்கள், இதனுடைய டிஸ்டன்ஸ், அதாவது இது தானே இப்படி வச்சுருக்கேன். இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ பாருங்கள், பிரெத் பி. அப்போ டவு ஈக்குவல் டு பி. எஃப் மீன்ஸ் ஃபோர்ஸ், விசை தான் நமக்கு தெரியுமே, BIL. பின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஐன்னா கரண்ட்டு, எல்லுன்னா லென்த். பாருங்கள், இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டு இருக்கேன்? டவு ஈக்குவல் டு இந்த பி அப்படி இருக்கட்டும். எஃப்க்கு நமக்கு என்ன பாருங்கள், BIL. இந்த பியை கொடுத்துட்டோம். எல் இன்ட்டு பி என்ன நமக்கு? ஏரியான்னா பரப்பு, நீளம் இன்ட்டு அகலம். அப்போ சிங்கிள் டேர்ன்ஸ் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு PQ டவு ஈக்குவல் டு BIL இன்ட்டு பி. அப்போ BL இன்ட்டு பிக்கு ஏரியா. இந்த பாருங்கள், சிங்கிள் டேர்ன்ஸ் ஒரே ஒரு சுற்றுக்கான BIE. இதே n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், சுற்றுகள் அதிக எண்ணிக்கையில் சுற்றப்பட்ட கம்பிச்சுள் ஏற்படும் விசைன்னா என்ன? அப்படி என்ன சேர்த்துக்கிறீங்க? ஒரு எண்ணை சேர்த்துக்கிறீங்க. இதில் ஒரு எண். டவு ஈக்குவல் NBIA. ஈக்குவேஷன் நம்பர் 4. எனக்கு என்ன வேணும்? இந்த ரெஸ்டோரிங் டார்க்யூ, மீட்சி திருப்பு விசை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்றைக்கி நமக்கு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளையாடுவோம். என்ன சார் அப்படின்னா, ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு கயிறு கட்டி நம்ம விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது நான் சொல்கிறேன், கழுத்து தலை வரைக்கும் அந்த
ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு கயிறு மாதிரி கட்டி, ஊஞ்சல் கயிறு மாதிரி கட்டி நம்ம அந்த கயிறில் உட்காந்துக்கிட்டு நம்மளை சுற்றி விடுவோம். அப்போ அந்த முறுக்குதல் பார்த்தோன்னா தலை வரைக்கும் அந்த கயிறு வந்து முறுக்கிட்டுருக்கும். முறுக்கி விட்டுட்டு திருப்பியும் அதை என்ன பண்ணுவாங்க, விட்டாச்சு அப்படின்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும், அப்படியே இப்படி ரொட்டேட் ஆகும், இப்படியே ரொட்டேட் ஆகும். இப்படி ஆகும்போது ஒரு டயத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த முறுக்குதல் தீர்ந்து திருப்பி என்ன ஆகும், அப்படி ரொட்டேட் ஆகும். அப்போ நமக்கு அந்த மாதிரி ரெஸ்டோரிங் டார்க், மீழ்ச்சி திருப்பூசை, நம்ம உட்காந்து முடியும் போது லாஸ்ட்டில் ஒரு நம்மளை ஆடி அப்படி கீழே விழ வைக்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த ரெஸ்டோரிங் டார்க்யூ, அதை மீழ்ச்சி திருப்பூசைன்னு பேர் 11th இருக்குது. டவுஸ் ஈக்குவல் டு கே தீட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 5. அப்போ என்ன பண்ணுறோம், அட் ஈக்லிபிரியம் சமநிலை, எதை 4ஐயும் 5ஐயும் நான் சமப்படுத்துகிறேன். எப்படி சமப்படுத்துகிறேன், NBIA ஈக்குவல் டு கே தீட்டா. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு இதுலேருந்து எனக்கு என்ன வேணும், ஐ தான் வேணும், கே தீட்டா பை NBA. அடுத்து என்ன வேணும், கே பை NBAங்கிறது என்ன, G மீன்ஸ் காலோமீட்டர். காலோமீட்டர் கான்ஸ்டன்ட். ரிடக்ஷன் ஃபேக்டர் சுருக்க கூற்றெண். சுருக்க கூற்றன் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வேல்யூலாம் கொடுத்து அதனுடைய வேல்யூஸ்லாம் மதிப்புகள்லாம் கொடுத்து லாஸ்ட்டில் சுருக்கி போட்டோம் அப்படின்னா வரக்கூடியதான் சுருக்க கூற்றன். அப்போ என்ன ஆகும், கே பை NBAங்கிறது நமக்கு என்ன ஆக்சுவலாக G. அப்போ ஐஸ் ஈக்குவல் டு G தீட்டா. அடுத்து என்ன சார் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள். இந்த சஸ்பெண்டட் மூவிங் காயில் காலோமீட்டர், இது ஒரு தொங்கவிடப்பட்ட ஒரு கருவி. யங் சுருள் காலோமீட்டர் வெரி சென்சிட்டிவ். வெரி சென்சிட்டிவ் அப்படின்னா கரண்டு கொடுத்தாலே என்ன ஆகிடும் உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ஜ் கரண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டேமேஜ் ஆகிடும். ஹை கேர், கவனத்துடன் கையாளணும். பாயிண்டர் டைப் மூவிங் காயில் காலோமீட்டர், நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பாயிண்டர் டைப் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். என்ன சார் தோருக்கு பாருங்கள். அப்போ அதே இந்த மேக்னெட்டுக்கு மத்தியில் நம்ம இந்த காயிலை வச்சுட்டு அதில் என்ன ஒரு 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 குறிமுறை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகும்போது இது இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும், இது இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும், ஆப்போசிட். அப்படி ரொட்டேட் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கேலில் என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு காட்டும். இதுதான் வந்து பாயிண்டர் டைப் மூவிங் காயில் காலோமீட்டர். பாயிண்டர் டைப் அப்படின்னு பேர். அப்போ பாயிண்டர் டைப் மூவிங் காயில் காலோமீட்டர் இதுதான் நம்ம அதிகப்படியாக நம்ம ப்ராக்டிக்கலில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரைட். அப்போ இது ஒரு 5 மார்க்கு. வேறு என்ன சார் இருக்குது நம்ம புக்கில் அப்படின்னு கேட்டு இது வரைக்கும் நமக்கு எழுதுனா போதுமா சார், தாராளமாக போதும். இருந்தாலும் உங்கள் புக்ஸில் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன ஒரு 2 மார்க் 1 மார்க் என்ன சார்னா இந்த ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் காலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த கரண்ட் விச் ப்ரொடியூசஸ் டிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் ஒன் ஸ்கேல் டிவிஷன்ஸ் ஆஃப் காலோமீட்டர். ஒரு முழுமையாக விலகலடையக்கூடிய பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிகர்ஸ் ஆஃப் மெரிட்ஸ் ஆஃப் காலோமீட்டர். அடுத்து சென்சிட்டிவ் ஆஃப் எ காலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து அந்த வோல்டேஜ் சென்சிட்டிவ். இதெல்லாம் நமக்கு என்ன சார் அப்படின்னா 2 மார்க் 1 மார்க். இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிலாம் கேட்பாங்க. நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எழுதினாலே நீங்கள் போதுமானது 5 மார்க்குக்கு. அப்போ நமக்கு இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா நீங்கள் புக்கில் படிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு 2 மார்க் உனக்கு ஈஸியாகும். அதுதான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ரைட். முக்கியமான ஒரு குறைக்கப்பட்ட பாடப்பகுதியில் வரக்கூடிய ரெடியூசிங் சிலபஸில் முக்கியமான ஒரு மூவிங் காயில் காலோமீட்டர் ஒரு தியரிட்டிக்கலாக இருக்கும். நான் இதை எப்படி ஈஸியாக படிக்கணுங்கிறத உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நடைமுறையை பயன்படுத்தி நீங்கள் படிங்க. அப்போ தான் ஈஸியாக உனக்கு 5 மார்க் கிடைக்கும். ரைட்டா? இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் என்னுடைய அடுத்த கட்ட மோட்டிஃபிகேஷன் அமையும்.